என்ன கருணையா? என்ன தப்பு பண்ணீங்க? உருக்கமா கும்பிடுறீங்க. வேண்டா, உருக்கமா கும்பிடுறவன்லாம் தப்பு பண்ணவனா? அறிவு கட்ட முண்டம். இது சக்தி வாய்ந்த கிருஷ்ண. இத வேண்டதுனாலதான் என் பையன் படிச்சு பாஸ் பண்ணி பட்டணத்துல இன்ஸ்பெக்டர் வேலை பாக்குறான். நீ எதுக்கு வந்த? குழந்தை கண்ணனுக்கு இன்னைக்கு 1ஆம் கிளாஸ் பரீட்சை, அதுக்காக வேண்டிக்கு வந்தேன். நம்ம கண்ணனா? முதல்ல அவன் விரல புடிச்சு அறிவோம்னு எழுதுனதே நான் தான். நல்லா நீ வேண்டிக்க. சுவாமி கிருஷ்ணா, கிருஷ்ண பரமாத்மா, கண்ணன் 1ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போறான். அவன் நல்லபடியா பாஸ் பண்ணிட்டான்னா கர்ண ஐயா திருப்பதி மலை வரைக்கும் ஒத்தக்காலியே ஏறி தான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் உண்டியில போட்டுட்டு வளர்த்த முடியெல்லாம் காணிக்கையா செலுத்திட்டு திரும்பி வரும்போது உருண்டுகிட்டே வருவாரு. உருண்டுகிட்டே வருவனா? 2 உருள் தான் உங்களுக்கு தெரியும். அப்புறம் அடிவாரத்துல நாங்க அள்ளிக்குவோம். ஆஹா, வேண்டுதல் உனக்கு, வேதனை எனக்கா? அன்னைக்கு என்னடா நான் என் பொண்டாட்டி முகத்துல 3 பருவு இருந்தத அம்மைன்னு சொல்லி இருக்கிறேன். அவ என்னடா நான் என்ன தீ மிதிக்க சொல்ற? இத யாரடி சொன்னான்னு கேட்டா 7 மலைன்றான். என்கிட்ட நீ விளையாடுற உன்ன. கிருஷ்ணா, அங்கதான் லட்டு வச்சிருக்கா, தேடி தின்பாங்க. வேணாண்டா கண்ணா, நீ திருடினா பாட்டி ஒன்னு அடிப்பா. நான் தித்திப்பு சாப்பிட்டா பாட்டி என்ன கடிப்பா. ஐயோ, எட்டனேடா அந்த பதவி என்ன சத்தம்? என்ன இது அக்கிரமம்? எவ்வளவு நாளா நடக்குது இந்த வேலை? சொன்ன வீட்டுல திருடுறீங்களா? நீங்க சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும்ல, அப்படி என்ன கேட்குது உங்களுக்கு? நான் ஒண்ணுமே செய்யல பாப்பா. கண்ணன் நான் திருட சொல்ல பாப்பா. பொய் சொல்றான் பாவி, நம்பாத நீ. குழந்தை போய் சொல்ல மாட்டான். நீங்க சொல்லிருப்பீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? உங்க கூட சேர்ந்து இவன் கட்டுருவா போல இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, நீ தான் தப்பு பண்ற. இவன் கூட சேர்ந்து நான் கெட்டு போயிடுவோம் போல இருக்கு. இனிமே இவர் கூட சேர்ந்த
கண்ணா கண்ணா, இதெல்லாம் உன் வேலையா இல்ல லீலையா? ரொம்ப நாள் ஆச்சா மொச்சடிக்கு மோதி பாரு. தீப்பிட்டி விடுறா. கிருஷ்ணா, நீயா? என்னப்பா அது? உன் பக்தன் குச்சேலங்கிட்ட அவனை கேட்டு தின்ன, இந்த பாவி கிட்ட தீப்பூட்டி கேக்குறிய, என்னப்பா சோதனை? இங்கடா தீப்பிட்டி விடு. ஏண்டா, ஸ்கூலுக்கு போற வயசுல உனக்கு சிகரெட் பழக்கமா? உன்னை அது சரி, நீ கிட்ட எனக்கு என்ன? இந்தா புடி. இந்த ஊர் கர்ணன் கோவிந்தசாமி. ஆமா. அவனை தெரியுமா? ரவுடி பையலே. எடடே, கர்ணன் எவ்வளவு பெரிய மனுஷன், அவரை போய் அவன் இவன் நான் சொல்றேன். என்கிட்ட தீப்பெட்டி கேக்குறான்பா. அட பாவி, வாயில சிகரெட்டா? வேண்டுதலா? விளையாடுறீங்களா? கர்ணையா, உங்களை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் இவன் ஒரு பொடிப்பைய பேசுறான். யாரா அவன்? என்னடா கோவிந்தசாமி, சௌக்கியமா? மாமா, எப்ப வந்தீங்க? நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. எந்திரி கேட்டுமா? எந்திரி எந்திரி. அப்பா, ஏமாமா என்ன கடுதாசி எல்லாம் எழுதாம வந்துட்டீங்க? அது இல்லடா மாப்ள, ஆ, ஜனவரி மாசம் கடலூர்ல இருந்து புறப்பட்டேன். நவம்பர் மாசம் இங்க வந்து சேர்ந்திருக்காரு. ஏம்பா, பௌத்துல இருந்து வரதுக்கே 10 மாசம் தான் ஆகுது, கடலூர்ல இருந்து வரதுக்கு 11 மாசமா? ஏங்க தமிழ் தான் வந்தீங்க? அட விவரம் தெரியாத பயல்களா, எங்க மாமனாருக்கு 11 பொண்ணுங்க. சிச்சி விளையாடாதீங்க. முட்டா கேலண்டர் பூரா கிழிச்சிருப்பாரு போல் இருக்கு. ஒவ்வொரு மக வீட்லயும் ஒவ்வொரு மாசம் தங்கிட்டு இப்ப வந்திருக்காருங்க. நான் 11வது மாப்பிள்ளை. சார், உங்களுக்கு கர்ணம் பதவி போனாலும் பரவாயில்ல, உங்க மாமனாரை வச்சு வித்த காமிச்சே சம்பாதிச்சிருவீங்க. குச்சி நீட்டி ரங்கா ரங்கா லங்காபுரிய தாண்டா ரங்கானாலே வசூல் ஆயிடுமே. மாமா, நீங்க வாங்க போலாம். விடுங்க மாப்பிள, நான் உங்களை ஒரு கை பார்த்துட்டு வரேன். ஏற்கனவே அவங்கள பாத்துட்டீங்களே, உங்க மகளை வந்து பாருங்க, வாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. டேய், டேய், என்னடா செய்றீங்க? பாட்டி படம் போடுறேன். பாட்டியோட படமா இது? ஆமா, இது என்ன? பாட்டி பேரு பாட்டியோட பேரு பீப்பாலடைனா பாப்பா. அதை இவ பாத்திரம்னா உதப்பா. அதென்ன? தாத்தா. அப்ப தலை மட்டும் இருக்க, உடம்பு? சாப்பிடல. அப்ப உன் பேர் எழுதலையா? பலே பலே பலே. என் வயசு என்ன தாத்தா? 6. உன் வயசு? 60. 60 எப்படி பண்ணா? 6க்கு பக்கத்துல ஒரு 0 போட்டீங்கன்னா 60. உன் வயசு என் வயசு ஒரே இடத்துல இருக்கு. என் உயிரே உங்ககிட்ட தரடா இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா இது அநியாயம்? வெள்ளை அடிச்ச சவுத்துல எல்லாம் கரியல கோடு போட்டிருக்க. டேய், என்னங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? அடிப்பொடி பைத்தியக்காரி. கோடு போட பேரனும் கோலம் போட நல்ல மகள் வேணும்னு அவன் ஏங்குறா. உனக்கு என்ன தெரியும்? கடா, தாத்தா வீடு பூரா கோடு போறான். ஓடுறா. ஓடாதா கண்ணா? கண்ணா, எங்க இருக்க? எங்க இருக்க? கண்ணா, கண்ணா, எங்கடா இருக்க? எங்க? கண்ணா, ஐயோ கண்ணா! அம்மா உங்களை சாப்பாடு தேடுறாங்க. ஐயா, சத்தம் போடாத. நாங்க 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாடுறோம். தாத்தா என்ன கழுத்துக்குள்ள தர்றாரு. ஐயா! ராஸ்கல், எல்லாம் இவனால வந்தவன. குழந்தையை ஏன் கோச்சுக்கிறேன்? கண்ண மேல உள்ள பாசத்தினால அவரும் குழந்தைத்தனமா நடந்துட்டார். சீதா, பால் சூடாயிடுத்தாமா?
தம்பி என்ன ஒண்ணு இல்லையே கண்ணா கண்ணா உனக்கு உனக்கு எங்கேயும் அடிபடலையே நல்லா இருக்கு பாத்தீங்களா இந்த குழந்தைய விழுந்தது இவரு அவனுக்கு அடிபட்டுச்சான்னு கேக்குறாரு இல்ல பாப்பா கண்ண கிணத்துல விழுந்துட்டான்னு நினைச்சு பயந்துதான் நான் குதிச்சுட்டேன் கண்ணா கண்ணனுக்கு ஏதாவது சொன்னா என்னால தாங்க முடியாது அம்மா இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி நீங்க எல்லாம் போய் தூங்குங்க, அவரை கொஞ்சம் தனிமையில விடுங்க. நாயுடு ரெஸ்ட் எடுத்துக்கங்க, காலையில வந்து பாக்க. சீதா இன்னைக்கு கண்ண இன்னைக்கு என் கூடயே இருக்கட்டுமா? அவன் என்னைக்குப்பா என் கூட இருந்திருக்கான். கண்ணா தாத்தாவுக்கு நீச்சல் தெரியாதுடா, இனிமே நீ கிணத்து பக்கமே போகக்கூடாது. அட கிழக்கு பயில கிழக்கு ஆமா உங்க 9வது மருமகன் என்ன செய்யறான்? இப்ப சாராய கடை திறந்திருக்காங்கல்ல, அதுல ஒண்ணு பிடிச்சிட்டான். இந்த பையனை என் கூட கோலி விளையாட அனுப்புங்க தாத்தா. கண்ணா இப்படி வா, உனக்கு கோலி தானே விளையாடணும். தாத்தா வர்றேன், நீ நானும் விளையாடலாம். நீங்க வேணா இந்த பையனை அனுப்புங்க. டேய் அவரு பையன் இல்ல, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார். நீங்க போய் சொல்றீங்க. நீ வாடா. என்னப்பா அம்மா இல்லையா கண்ணு? கர்ண வீட்டுல இருந்து அந்த அம்மா கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க, அங்க போயிருக்காங்க. சாப்பிட வரீங்களாப்பா? நான் சாப்பாடு போடுறேன். வேண்டாம் மாடி, உனக்கு தான் தெரியுமா பாப்பா தான் நான் சாப்பிட மாட்டேன். ஒரு கிளாஸ் மோர் கொண்டு. சரிங்கப்பா. என் மக மாதிரி நீ வந்தாலும் வந்தேன், பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அவ அரட்டை அடிக்க போயிட்டாளா? இந்தாங்கப்பா. உப்பெல்லாம் சரியா இருந்ததாப்பா? குங்குமம் வச்சுக்கோமா. இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, சுமங்கலிக்கு புடவை ரவுக்க துணி கொடு, அதுவும் நம்ம சீதாவுக்கு கொடுன்னு உங்க அப்பா சொன்னார். எடுத்துக்கோமா. தங்க குட்டியா, என் கண்ணு குட்டியா, அடம்பிடிக்காம சாப்பிட்டீங்கன்னாதான் உன் கதையா தாத்தா கேட்பேன். எங்க 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 ஆமா இப்ப கதை சொல்லு. என்ன கொஞ்சம் குச்சி குச்சி பார்த்தா டாக்டர் பையன் எச்சலியா. அப்புறம் சீச்சி இந்த பையன் புலிக்கும்னு காட்டுக்குள்ளியா ஓடிச்சான். ஓடு ஓடு டேய், பெரியாடி கதை சொல்லிக்கிட்டே சாப்பிடாம விட்டுருவேன். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. உங்களோட பெரிய வம்பா போச்சு. கண்ணை மூடிக்கிட்ட சாப்பிடு. நீ பேங்க்குக்கு ஒரு 4000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. 4000மா? பாருப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடந்தப்போ அதுக்கு பேரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனா இப்போ பேங்க்ல ஆடிட்டிங் நடக்குது, அதனால தான் நான் கொஞ்சம் அவசரப்படுத்துறேன். கிருஷ்ணமூர்த்தி, எங்கேயாவது கடன் கிடைக்குமா? வட்டி எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. நான்ப்பா ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன், இனிமே யார்கிட்ட போய் கடன் கேட்க முடியும்? ஆமா, இந்த செட்டியார் கடனை திருப்பி கொடுத்துட்டியா? இல்லப்பா,
வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்க. வட்டியும் முதலுமா 6000 ஆச்சு. வாங்கி 1 வருஷம் ஆகுது. பணத்தை பைசல் பண்ற வழியை காணோம். இப்படியே தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? மத்தவங்க எல்லாம் கடனை சும்மா குடுக்கறாங்க. நகனத்தை வச்சுதானே வாங்குறீங்க. கொஞ்சம் மெதுவா பேசுங்களேன். நகை நட்டு இருந்தா நானே உங்க கடனை எப்போ தீர்த்திருப்பேனே. அவருக்கு இந்த வேலையை தவிர பணம் வரதுக்கு வேற வழியே இல்ல. உன் புருஷன் வந்தா சொல்லுமா, இன்னும் 1 வாரத்துல கண்டிப்பா அசலும் வட்டியை திருப்பி தரணும். ஆமா ஐயா, யாரா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து சண்டை போடுவேன்? லேதண்டி வீழு. என்னடா லோள்ளு, மறுபடியும் இந்த பக்கம் வந்த பல்லு தட்டி உடுஸ்தா காடிதான் கொடுக்க போடா. இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? மன்னிச்சிடுங்கப்பா. அவர் வீட்டுக்குள்ள வந்து சத்தம் போடுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவன் இங்க வந்ததை பத்தி நான் ஒண்ணு சொல்லலம்மா. அப்பா இப்படி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க வேண்டாமா? நான் என்ன அண்ணியனா? இல்லப்பா, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தெரியணும் தான். அப்போ நமக்குள்ள எந்த பந்தபாசமும் இல்லை. உங்க சுக துக்கத்துல எனக்கு பங்கு கிடையாது, அப்படித்தானே? சரி, உங்களுக்கு எனக்கு எந்த சொந்த பந்தமும் இல்லைன்னு வச்சுக்க. எனக்கு இவனுக்கும் கூடவா இல்ல? இவனுக்காகவாவது இவங்க அப்பா அம்மாவுக்கு நான் செய்யக்கூடாதா? சொல்லுமா. நானு மகளைத்தான் இழந்தேனே தவிர பாசத்தை இன்னும் இழக்கலம்மா. வாடா.